Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். வணக்கம். செய்திச் சுருக்கம். லோக்சபா எம்பியாக மோடி பதவியேற்றார். 18வது லோக்சபாவின் முதல் கூட்டத்தொடர் துவங்கியது. புதிதாக தேர்வான எம்பிக்களுக்கு தற்காலிக சபாநாயகர் பர்த்ருஹரி மஹ்தாப் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். முதலில் பிரதமர் நரேந்திர மோடி எம்பியாக பதவியேற்றுக் கொண்டார். அவரை தொடர்ந்து மூத்த மத்திய அமைச்சர்கள் எம்பியாக பதவியேற்றனர். मैं नरेंद्र दामोदर दास मोदी जो लोकसभा का सदस्य निर्वाचित हुआ हूं, ईश्वर की शपथ लेता हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा। मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूंगा तथा जिस पद को मैं ग्रहण करने वाला हूं उसके कर्तव्यों का श्रद्धापूर्वक निर्वहन करूंगा. எதிர்ப்பு நாடகம் வேண்டாம், எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுங்கள். 18வது லோக்சபாவின் முதல் கூட்டத்தொடர் இன்று துவங்கியது. புதிதாக தேர்வான எம்பிக்களுக்கு தற்காலிக சபாநாயகர் பர்த்ருஹரி மஹ்தாப் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முன்னதாக எம்பிக்கள் முன்னிலையில் பிரதமர் மோடி பேசியதாவது: 2047இல் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை முன்வைத்து இன்று 18வது லோக்சபா கூட்டம் துவங்குகிறது. இந்த 18வது லோக்சபாவில் எதிர்க்கட்சிகள் பொறுப்புணர்ந்து செயல்படும் என நம்புகிறேன். நாட்டின் சாமானியர்களின் நம்பிக்கையை பூர்த்தி செய்யும் வகையில் எதிர்க்கட்சியினர் செயல்பட வேண்டும். எதிர்ப்பு நாடகங்கள் தேவையில்லை, செயல்பாடு தேவை. நாட்டிற்கு எதிர்க்கட்சிகளின் ஆக்கப்பூர்வ செயல்பாடு மிக அவசியம். 140 கோடி மக்கள் உழைப்பதில் எந்த குறையும் வைப்பதில்லை. அதேபோல் மக்கள் பிரதிநிதிகளாகிய நாமும் மக்களுக்கு சேவை செய்ய தவறக்கூடாது. நாட்டு மக்களின் சேவைக்காக ஒருங்கிணைந்து செயல்பட மீண்டும் ஒருமுறை அனைத்து எம்பிக்களுக்கும் அழைப்பு விடுக்கிறேன் என பிரதமர் மோடி கூறினார். 2 ஆண்டுகளில் 10,000 கிலோமீட்டர் ஊரக சாலைகள் மேம்படுத்தப்படும். தமிழக சட்டசபையில் 110வது விதியின் கீழ் அறிவிப்புகளை வெளியிட்ட முதல்வர் ஸ்டாலின் அடுத்த 2 ஆண்டுகளில் 10,000 கிலோமீட்டர் ஊரக சாலைகள் மேம்படுத்தப்படும் என கூறினார். தமிழ்நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகளை தொடர்ந்து மேம்படுத்தி வருகிறோம். நகரம், கிராமம் என்ற வேறுபாடுகள் இல்லாமல் அனைத்து வளர்ச்சிகளையும் வழங்கி வருகிறோம். அனைத்து துறை வளர்ச்சி, அனைத்து மாவட்ட வளர்ச்சி, அனைத்து சமூக வளர்ச்சி என்பதையே நமது திராவிட மாடல் அரசின் இலக்காக கொண்டு செயல்பட்டு வருகிறோம். வருகின்ற 2 ஆண்டுகளில் முதல்வரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் கூடுதலாக மேலும் 10,000 கிலோமீட்டர் நீளமுள்ள ஊரக சாலைகள் 4,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் என்பதை இம்மன்றத்துக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்து அமைகிறேன். கட்சிக்காரனே காய்ச்சினா ஸ்டாலின் எப்படி தடுப்பார்? கள்ளக்குறிச்சியில் அதிமுக சார்பில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி, சாராய மரணத்திற்கு பொறுப்பேற்று ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் என கூறினார். இந்த கள்ளச்சாரம் எங்க விற்கிறாங்க? மலையில காய்ச்சறாங்கிறாங்க. எப்படி ஒருத்தரும் தெரியாத காய்ச்ச முடியும்? இதுலயும் ஆளுங்கட்சி பிரமுகர் ஈடுபட்டதுக்காக தகவல் வருகிறது. அங்க வனத்துறை அதிகாரிகளுக்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? அப்பாவி மக்கள் அங்கே ஏதாவது ஆடு மாடு மேய்ச்சா அவர் மேல கேஸ் போடுறாங்க. அப்பாவி மக்கள் ஏதாவது விரைவு கொண்டு வந்தா அவர் மேல கேஸ் போடுறாங்க. ஆனா பேரலா சாராயம் காய்ச்சறாங்க, அவர்களுக்கு ஆதரவா இருக்கிறாங்க வனத்துறை அதிகாரிகள். ஏன் காய்ச்சும் போது புகை வராதா? அதை கண்டுபிடித்து அதை அழிக்க கூடாத வனத்துறை அதிகாரிகளும் இதற்கு உடந்தையாக இருக்கின்றார்கள். இதுவரை வனத்துறை அதிகாரிகளை பற்றி இந்த அரசு எந்தவித ஒரு கவனமும் செலுத்தவில்லை. எங்க காய்ச்சறாங்க, அந்த காய்ச்சற இடத்தை தடை செய்ய வேண்டுமா வேண்டாமா? அங்கே தடை செஞ்சிருந்தா அந்த கள்ளச்சாராயம் இங்கே வராதல்லவா? இதையெல்லாம் கையிலாத அரசு.
ஆனா ஒவ்வொரு முறையும் தலைமைச் செயலகத்திலே கூட்டத்தை போட்டு நான் கள்ளச்சாராயத்தை ஒழிப்பேன், போதைப் பொருளை ஒழிப்பேன் என்று ஒரு நாடகத்தை அரங்கேற்றிய முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர். இவர் ஆட்சியில் இருக்கின்ற வரை கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியாது, இன்றைக்கு இந்த போதைப் பொருள் ஒழிக்க முடியாது. ஏன்னா அவன் கட்சிக்காரன் தான் செய்யறான், எங்க போய் ஒழிக்க முடியும்? கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடித்தலுடைய பொறுப்பேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தார்மீக நீதியாக ராஜினாமா செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? விடியா திமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? நிர்மலாவை ஆபாசமாக பேசிய திமுக பேச்சாளர் மீது என்ன நடவடிக்கை? சென்னை பெருங்குடியில் கடந்த 17ஆம் தேதி நடந்த திமுக கூட்டத்தில் பேச்சாளர் இனியவன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குறித்து அவதூறாக பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போல ஆபாச வார்த்தைகளால் வசைப்பாடினார். இனியவன் பேச்சுக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார். பாஜக பெண் தலைவர்களை பற்றி அவதூறாக பேச பேச்சாளர்களை திமுக அரசு ஊக்குவிப்பதாகவும் சம்பந்தப்பட்ட நபர் மீது போலீசார் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அண்ணாமலை வலியுறுத்தியிருந்தார். இனியவன் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டிஜிபி அலுவலகத்தில் பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் புகார் மனு அளித்தார். இனியவனின் தரக்குறைவான பேச்சு பற்றி தேசிய மகளிர் ஆணையத்துக்கும் புகார்கள் பறந்தன. இந்த புகார்களின் அடிப்படையில் தமிழக போலீஸ் டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு தேசிய மகளிர் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இனியவனுக்கு எதிரான புகார்கள் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து 3 நாட்களுக்குள் பதிலளிக்க வேண்டும் என டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. வயநாடு மக்களுக்கு துரோகம், ராகுலின் கடிதம் அரசியல் வித்தை. நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் கேரளாவின் வயநாடு, உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலி என 2 தொகுதியில் ராகுல் அமோக வெற்றி பெற்றார். 2 தொகுதிகளில் ஒன்றை மட்டுமே அவர் தக்க வைக்க முடியும் என்பதால் தனது குடும்பத்தின் ஆஸ்தான தொகுதியான ரேபரேலியை தக்க வைக்க ராகுல் முடிவு செய்தார். இது குறித்து வயநாடு மக்களுக்கு ராகுல் உருக்கமான கடிதம் எழுதினார். வயநாடு மக்கள்தான் எனக்கு அடைக்கலமாக இருந்தீர்கள். உங்களை விட்டு போவதால் சோகம் தாங்க முடியவில்லை. வயநாடு போல் ரேபரேலியும் எனக்கு ஒரு அன்பான குடும்பம். வயநாட்டை விட்டு போனாலும் அதே மாதிரியான ஒரு குடும்பம் இருப்பது ஆறுதல். எனக்கு பதில் என் தங்கை பிரியங்கா உங்கள் பிரதிநிதியாக இருப்பாள். அவளுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தால் உங்களுக்காக சிறப்பான பணியை செய்வார் என ராகுல் கூறினார். இதனை கேரள பாரதிய ஜனதா தலைவர் சுரேந்திரன் விமர்சித்துள்ளார். சுரேந்திரன் கூறுகையில், வயநாடு மக்களுக்கு ராகுல் துரோகம் செய்துவிட்டார். ராகுலின் கடிதம் வெறும் அரசியல் வித்தை, வேறொன்றுமில்லை. வயநாடு எனது 2வது வீடு, எனது குடும்பம் என அவர் எப்போதும் கூறி வந்தார். இப்போது ராகுலின் நோக்கம் தெளிவாகிவிட்டது. தனது சகோதரி பிரியங்காவை வயநாட்டில் போட்டியிட வைக்கிறார். இதுவும் ஒரு தந்திரம். மக்கள் அவரை நம்ப மாட்டார்கள். பிரியங்காவுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குமேயானால் அவர் ஏன் உத்தரப்பிரதேசத்தில் போட்டியிடவில்லை? வயநாட்டுக்கு ராகுல் ஒன்றும் செய்யவில்லை. எனவே மக்கள் இந்த முறை மறுபரிசீலனை செய்வார்கள். பாரதிய ஜனதா முழு பலத்துடன் போராடும். பிரியங்காவுக்கு கடும் போட்டியை கொடுப்போம். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கும் இடையேதான் உண்மையான போட்டி என சுரேந்திரன் கூறினார். Fight between LDF and UDF is very, so that is people are saying that the shadow fight this time won't. So the real fight between ND and UPA, we will fight with our full strength this election. If Priyanka Gandhi was a crowd puller or a big name, then why she is not contested in Uttar Pradesh? Last Uttar Pradesh state election, she was the overall campaign manager. No, she campaigned. No, crowd puller. Congress party always says her nose is like Indira Gandhi's nose. Her eyes are like Indira Gandhi's eyes. So what happened in Uttar Pradesh last assembly election? What happened in this Lok Sabha 24 election? Why Priyanka Gandhi was not considered in Raebareli or Amethi? So this is a safe bastion Muslim League area. மாமூல் மழையில் நடையும் சிவில் சப்ளை சிஐடி போலீஸ். அரிசி கடத்தல் ஜோர். ரேஷன் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கடத்தலை தடுக்க தமிழக போலீஸ் ஐஜி தலைமையில் சிவில் சப்ளை சிஐடி பிரிவு செயல்படுகிறது. இந்த ஆண்டு மே வரை ரேஷன் அரிசி, மண்ணெண்ணெய் மற்றும் கேஸ் சிலிண்டர் கடத்தல் தொடர்பாக 4410 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது.
1264 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டு 4000 பேரை கைது செய்துள்ளோம் என சிவில் சப்ளை சிஐடி போலீசார் கூறி வருகின்றனர். ஆனால் மாநிலம் முழுவதும் அத்தியாவசிய பொருட்கள் கடத்தலுக்கு போலீசாரை உடந்தையாகி இருப்பதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து போலீஸ் அதிகாரிகள் சிலர் கூறியதாவது: தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ரேஷன் அரிசி கடத்தல் கும்பலைச் சேர்ந்தவர்கள் சிறுவர்களை பயன்படுத்தி வருகின்றனர். கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து மட்டும் மாதம் 350 டன் ரேஷன் அரிசி வெளி மாநிலங்களுக்கு கடத்தப்படுகிறது. கோவில்பட்டியில் ரேஷன் அரிசி கடத்தலுக்கு எதிராக செயல்பட்ட வக்கீல் மாரிசெல்வம் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது. அவரது வீட்டில் 20க்கும் மேற்பட்டோர் தகராறு செய்துள்ளனர். இந்த சம்பவத்துக்கு பின் மாநிலம் முழுவதும் சிவில் சப்ளை சிஐடி போலீசார் சோதனை நடத்தி இருக்க வேண்டும். அப்படி எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. சிவில் சப்ளை சிஐடி பிரிவின் தலைமை பொறுப்புக்கு வரும் அதிகாரிகள் அதை டம்மி பதிவாகவே கருதுகின்றனர். இதனால் அவர்களுக்கு கீழ் செயல்படும் போலீசார் மாமூல் மழையில் நனைகின்றனர். சமீபத்தில் சென்னையில் கடத்தலில் சிக்கிய ஒருவரிடமிருந்து 50 லட்சம் ரூபாய் வரை கைமாறி இருப்பதாக கூறப்படுகிறது. சிவில் சப்ளை சிஐடி பிரிவின் செயல்பாடுகள் குறித்து முதல்வர் ஸ்டாலின் ஆய்வு நடத்தி தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கூறினர். மாணவனுடன் லாட்ஜில் தங்கிய ஆசிரியை போக்சோவில் கைது. விருதுநகர் மாவட்டம் ஆவியூர் கிராமத்தைச் சேர்ந்த 17 வயது மாணவன் காரியப்பட்டி அருகே உள்ள தனியார் பள்ளியில் +2 முடித்துள்ளார். விடுமுறையில் வீட்டிலிருந்த அவர் கடந்த 15ஆம் தேதி திடீரென மாயமானார். அந்த மாணவன் எழுதிய கடிதம் வீட்டில் சிக்கியது. கல்லூரியில் சேர்ந்து படிக்கப் போவதாகவும் தன்னை தேட வேண்டாம் எனவும் கூறப்பட்டிருந்தது. மாணவனின் பெற்றோர் ஆவியூர் போலீசில் புகார் செய்தனர். விசாரணையில் மாணவனுக்கும் அவர் படித்த பள்ளியின் கணினி அறிவியல் ஆசிரியை ஃபாத்திமா கனிக்கும் தொடர்பு இருந்தது தெரியவந்தது. ஆசிரியை ஃபாத்திமாவுக்கு திருமணம் முடிந்து 2 குழந்தைகள் உள்ளனர். வயது 40. மாணவனுக்கு ஆசிரியை அடிக்கடி வீட்டுப்பாடம் எழுதி கொடுத்து உருவாக்கிய பழக்கம் காதலாக மாறியுள்ளது. இருவருக்கும் தொடர்பு இருப்பதை அறிந்த பள்ளி நிர்வாகம் ஃபாத்திமா கனியை அவர்களது மற்றொரு பள்ளியான மேலூருக்கு பணியிட மாற்றம் செய்துள்ளனர். தற்போது ஃபாத்திமா அந்த பள்ளியில் பணிபுரியாமல் வீட்டிலிருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. போலீசாரின் தொடர் விசாரணையில் ஃபாத்திமா பாண்டிச்சேரி சென்றதை அறிந்தனர். பாண்டிச்சேரிக்கு சென்ற தனிப்படை போலீசார் அங்கு ஒரு லாட்ஜில் தங்கியிருந்த இருவரையும் கண்டுபிடித்தனர். 4 நாட்களாக லாட்ஜில் தங்கியுள்ளதாகவும் மாணவனை கல்லூரியில் சேர்க்க அழைத்து வந்ததாகவும் ஃபாத்திமா கூறினார். இருவரையும் நேற்று தமிழகம் அழைத்து வந்த போலீசார் மாணவனை பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். 18 வயது பூர்த்தியாகாத மாணவனை பெற்றோருக்கு தெரியாமல் அழைத்து சென்று லாட்ஜில் தங்கிய ஆசிரியை ஃபாத்திமாவை போக்சோவில் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.